6 மாசமா அப்பா இல்லாம தானே பசங்க வளர்ந்தாங்க. யாரும் பசியால சாகல, யாரோட படிப்பும் நிக்கல. அது நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. வசந்தி, இந்த விஷயத்துல நானும் நீயும் முடிவு பண்ண முடியாது. பசங்களுக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். நில்லுங்கன்னு சொல்றல. நீங்க மாடிக்கு போக கூடாது, பசங்களை பார்க்க கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவங்க எனக்கும் பிள்ளைங்க தான். இந்த நினைப்பு 6 மாசமா எங்கங்க போச்சு? 6 மாசமா நான் தானே உங்களை காப்பாத்திட்டு இருக்கேன். என்னத்த பெருசா நீ காப்பாத்திட்ட? நவீனுக்கு கண்ணு தெரியாம பண்ணிட்ட. அவனுக்கு பார்வை போச்சு. இதான் நீ பாத்துக்கிட்ட லட்சணமா? ஓஹோ, பிள்ளைங்களை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் என் பிள்ளைங்களை பார்க்கணும், நவீனை பார்க்கணும். அவனுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வர வைக்கணும். நல்ல லட்சியம் தான். இந்த பாசம் முன்னாடியே இருந்திருந்தா நீங்க இப்படி வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டீங்க. நீங்க ஓடாம இருந்திருந்தா என் குழந்தை நவீனுக்கு பார்வையே போயிருக்காது. யாரோ ஒரு பொண்ணு விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இப்ப ஏன் ஞாபகமோ என் பிள்ளைங்க ஞாபகமோ வந்திருக்கு. நீங்க அந்த பொண்ணு கூட இருந்திருந்தா நவீன் மாதிரியே உங்க உலகமோ இருட்டாதான் இருந்திருக்கும். வசந்தி, நான் சொல்றது கேளு. வேண்டாம், நீங்க எதுவும் பேச வேண்டாம். நவீன்க்கு அம்மா நான் இருக்கேன். அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். புருஷன் இல்லாம நான் வாழ பழகிட்ட மாதிரி பிள்ளைங்களும் அப்பா இல்லாம வாழ பழகிட்டாங்க. அதனால இனிமே நீங்க அவங்களுக்கு தேவை இல்ல. அது மட்டும் இல்ல, நவீனுக்கு பார்வை வந்ததுக்கு அப்புறம் அவ உங்க முகத்தை பார்க்க கூடாது. அப்பம் புத்தி பிள்ளைக்கு வந்துட்டா நாளைக்கு இன்னொரு வசந்தி, இன்னொரு மாயாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. என்ன புரியலையா? வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க பெரிய அதிகாரியாச்சே. இங்கிலீஷ்ல சொன்னாதானே உங்களுக்கு புரியும். கெட் அவுட். யார் வீட்டை விட்டு யார் போறது? இது ஏன் வீடு. சாரி மிஸ்டர் பாலு, நீங்க செத்து போயிட்டதா போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதியாச்சு. டெத் சர்டிபிகேட் கூட வாங்கியாச்சு. பிள்ளைங்க மனசு கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தாலியை மட்டும் கழட்டாம வச்சிருக்கேன். நீ ரொம்ப பேசுற வசந்தி. இத்தனை நாள் பேசாம இருந்தனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசிதானே ஆகணும். கணக்கு பைசல் பண்ண வேண்டாமா? வீட்டை விட்டு வெளியே போ. இது நான் கட்டின வீடு. வீட்டை நீங்க கட்டிருக்கலாம், கடனை நான் கட்டியிருக்கேன். என் கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல போட்ட நகையெல்லாம் வித்து அந்த பணத்தை கட்டி தான் இந்த வீட்டை மீட்டு இருக்கேன். நீங்க இப்ப வெளியே போங்க. என்ன விட உனக்கு வீடு பெருசா போச்சுல? ஆரம்பத்துல நான் அப்படி நினைக்கல. நீங்க நினைச்சா திடீர்னு காணாம போயிடுவீங்க. ஆனா இந்த வீடு அது காணாம போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். மனுஷ தன்மை இல்லாத உங்களை நம்புறதுக்கு ஏன் பிள்ளைங்களுக்கு நிழல் கொடுக்கிற இந்த வீட்டை தாராளமா நம்பலாம்.